இந்த இந்த பேரினவாத கொள்கையினால்தான் 70ஆம் ஆண்டிலே ஒரு அரசியல் சபையொன்று உருவாக்கப்பட்ட போது அதிலே தமிழ் மக்களுடைய சிபாரிசுகள் முன்வைக்கப்பட்ட போது 86-14, 86-15, 86-16 என்று வாக்கு வித்தியாசத்தினாலே கூடுதலான எண்ணிக்கை இருந்த ஒரே காரணத்தினாலே அவர்களுடைய மிக மிக நியாயமான சொற்ப அளவிலான அதிகார பகிர்வை கேட்டபோது கூட அவையும் இந்த வாக்குகளினாலே நிராகரிக்கப்பட்டது. அப்படியான பேரினவாத மேலாதிக்கம்தான் எங்களுடைய நாட்டிலே பல பிரச்சனைகளை தூண்டியது. 78ஆம் ஆண்டு 2வது குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போதும் தமிழ் மக்கள் அதிலே பங்காளிகளாக இருக்கவில்லை. முதன்முறையாக தமிழ் மக்கள் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்திலே தங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அதிலே பங்கு பெறுகிறோம். எங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை முழுமையாக செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் கைவிடப்படக்கூடாது. முதலாவது தடவையாக எங்களுடைய நாட்டின் சரித்திரத்திலே 2 பிரதான கட்சிகளும் சேர்ந்து ஆட்சியை அமைத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நாட்டின் ஜனாதிபதியாகவும் ஸ்ரீலங்கா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாட்டின் பிரதமராகவும் இருந்து இருவரும் சேர்ந்து இந்த பிரேரணையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சந்தர்ப்பமும் நாங்கள் கை நழுவ விடக்கூடாது. ஆகையினாலே நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி, இந்த சரித்திரபூர்வமான சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் முதன்முறையாக நாட்டின் அரசியலமைப்பை உருவாக்குவதிலே எங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு தயாராக வந்திருக்கிறோம். ஒரே நாட்டுக்குள்ளே, நாட்டை பிளவுபடுத்தாமல் ஒரே நாட்டுக்குள்ளே நாங்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதிலே நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விட வேண்டாம் என்று அவர்கள் தங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நாட்டு மக்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். போர்னாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய பொருளாதார மீளெழுச்சி என்பது நாட்டிலே இருக்கிற மற்ற மக்களும் முழுமையாக தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு விடயம். ஆகையினாலே அதிலேயும் நாங்கள் சேர்ந்து அந்த பிரதேசங்களிலே 30 வருடங்களாக போர்னாலே பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் பொருளாதார ரீதியாக தங்களுடைய சொந்த கால்களில் எழுந்து நிற்க கூடிய வண்ணமாக அந்த இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதி அண்மையில் பிபிசிக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதில் சொல்லியிருந்தாரு, சர்வதேச நீதிபதிகள் சம்பந்தமாக ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். இலங்கைக்கு எங்களை அவங்களை அறிய முடியாது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் வந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக ஜனாதிபதியுடைய கூட்டு அமைந்திருக்கிறது. ஆகையினாலே அப்படியாக செயற்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். சூடு பிடித்த தமிழ் அரசியல் கைகள் விவகாரம் இன்றைக்கு சூடு தணிஞ்சிருக்கு. இதை பற்றி ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் இந்த அரசியல் கைகள் விவகாரம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கு. ஸோ இதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? இந்த அரசியல் கைகள் ஒரு சில அமைப்புகள் தான் வெளியில் பேசிக்கொண்டிருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசாமல் இருக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதனை தீர்ப்பதற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஜனாதிபதியோடு தொடர்ச்சியாக நாங்கள் இதை பற்றி சந்திக்கிற நேரம் எல்லாம் பேசியிருக்கிறோம். இதற்கான சந்திப்புகளை ஏற்படுத்தியும் பேசியிருக்கிறோம். அரசாங்கத்தோடு குறித்த அமைச்சர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். எங்களுக்கு சற்று அவகாசம் தருமாறு கேட்டிருந்தார்கள். சட்டமா அதிபர் புதியவர் நியமிக்கப்படுகிற வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அது புதிய நியமனத்தோடு நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை உடனடியாக அதனை செய்ய முடிக்குமாறு நாங்கள் கேட்போம். ஒரு காலம் நேரம் சொல்ல முடியும், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு காலம் நேரம் சொல்லி நாங்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முதல் செய்யப்படும் என்று சொல்லி செய்யப்பட இல்லை. அதனாலே கால நேரத்தை கேட்டு அதை செய்யாமல் விடுறதில் பிரயோஜனம் இல்லை. முழுமையாக செய்ய இல்லைன்னு நான் சொல்லலை. 50 பேருக்கு மேலே வெளியில் வந்தவர்கள் தான். 39 பேர் பிணையிலும் இன்னும் ஒரு 20 பேருக்கு கிட்ட வெவ்வேறு விதமாகவும் வெளியில் வந்தவர்கள். ஆனால் அது சொன்னது முழுமையாக நிறைவேறவில்லை. அரசாங்கத்தில் எல்லா செயற்பாடுகளும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நாங்கள் எதிர்பார்த்த கால நேரத்தில் நடக்க இல்லை. 100 நாளில் எல்லா காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும்னு சொன்னோம். 1 வருஷம் ஆகிட்டு இன்னும் எல்லா காணிகளும் விடுவிக்கப்படலை. ஆனால் நிறைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால் தாமதம் எல்லாவற்றிலேயும் இருக்கிறது. அந்த தாமதம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு சொன்னாலும் கூட அதற்காக நாங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கப் போவதில்லை.